அனுபவங்கிறது அது எப்படி சொல்றது? கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனைகள்லாம் இல்ல. நெறைய பார்த்தாச்சு. ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து பக்கத்துல கிடைக்கிற மாரி போயிட்டு இது பண்றப்ப, ரொம்ப டவுன்ஃபாலாவே இருக்கும். நம்ம அதான் பிரதர் நம்ம வீடியோ முன்னாடி வந்து நம்ம என்னதான் சிரிச்சு பேசிட்டு ஜாலியா சந்தோஷமா நம்ம இருந்தாலுமே, டெய்லி நம்ம தூங்குறப்ப, நம்மள தூங்க விடாம மனசுல குத்தும்ல. என்னைக்குடா நம்ம சாதிக்க போறோம்? நம்ம நெனச்சது என்ன? என்ன இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம்? ஒரு 25 வயசுல சாதிச்சிடலாம்னு நெனச்சோம். 27 இப்ப 28 ஆயிடுச்சு. என்னடா இப்படியே போயிட்டே இருக்கோம் நம்ம? அப்படிங்கிற மாரி இருக்கு. வீட்லயுமே நான் சரியா வந்து இப்போ என் மேல கொஞ்சம் கோவங்களும் இருக்கு. என்னன்னா, "என்னடா நீ சினிமா சினிமான்ட்டு இதே பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் வந்து இது பண்ண 25 வயச தாண்டிட்டாலே வீட்ல என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் பண்றா, செட்டில் ஆவுடா அப்படின்னு தான் இருப்பாங்க. நம்ம அதனாலேயே பேசிக்கா இப்போ கொஞ்ச நாளா வீடு அப்பப்ப தான் போறேன். எங்க வீட்ல எனக்கு என் மேல ஒரு சின்ன கோவம் இருக்கு. இதுவரைக்கும் யாரும் மீடியால கூட நான் சொன்னதில்ல. இப்ப நீங்க கேட்டனால நான் சொல்றேன் ஓப்பனா. நாம என்னன்னா, யார் வேணா என்ன வேணா பண்ணட்டும் ப்ரோ. திறமை இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். மனச மட்டும் என்னைக்குமே தளர விடவே கூடாது. இன்னைக்கு டவுன்ஃபால் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டவுன்ஃபால் தான் நமக்கு மூடுற அந்த சவக்குழியே. அது மேல ஏறி நம்ம நிக்கணும். நம்ம விடக்கூடாது. பார்த்துக்கலாம். அதே சமயம் தற்பெருமை பேசுற ஒரு தற்குறியா மட்டும் என்னைக்கும் இருக்கக்கூடாது. நாம இன்னும் கத்துக்க வேண்டியது நெறைய இருக்கு. டே பை டே நானே ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன், கத்துக்கிறேன். நம்ம எடிட்டர் தம்பிங்களா, என்னடா இது என்ன டூல்? இது எப்படி யூஸ் பண்றீங்க? எடிட்டிங் நமக்கு சம்மந்தம் இல்லன்னு நெனைக்க மாட்டேன். அந்த எடிட்டிங்ல இருந்து, சினிமாட்டோகிராஃபில இருந்து